இந்த ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாத மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி நடந்திருக்கு. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒரு இன்டர்வியூவில் ஹோல் வேர்ல்டே வந்து இப்போ ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்பவுமே ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வாழணும், இவ்வளோ கிட்ஸு குழந்தை பிறக்கணும், இப்படி வாழணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பேசினவங்க அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோன் கால் வருது, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீ இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இந்த உலகமே நின்று போன மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்கிறது இது ஒரு கதை இல்லை, உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு 8 இயர்ஸ் லவ், ஒரு காலேஜ் மீட்டப் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் காலேஜ்லேருந்து ஒரு மிலிட்ரி காலேஜ் மெடிக்கல் கேம்பஸ்க்கு மாறுறது, ஒரு 8 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்துல ஜூன் 18க்கு அவங்க கன்வர்சேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே ஜூன் 19 காலையில் அவங்க வந்து இறந்துடுறாரு. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ரெஸ்கியூ பண்ணுறாரு. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு இவங்க வந்து அங்கே டெத் ஆகிடுறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் மூலமாக இவங்களோட வேர்ல்டே வந்து டோட்டலாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட் அவங்களோட கையிலேருந்து ஒரு அவார்டுமே வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட ஹையஸ்ட்டு அவார்டு, ஹையஸ்ட்டு செகண்ட் அவார்டு, அந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்படியுமே இருக்காங்க வாழ்க்கையில். என்ன சொல்கிறது, ரியல் சீதாராம் அவங்க மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பை கைஸ், உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஏக்கமான ஒரு ஃபீலிங் அந்த ஒரு ஃபோட்டோலேயே அவங்க தெரியுது எவ்வளோ வருத்தத்தோடு நின்று வாங்குறாங்கன்னு. ஸோ நம்மளோட சப்போர்ட் என்னென்னா சின்னதாக நம்ம ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அவங்களுக்கு, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். ஜெய்ஹிந்த்.